செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் தருமபுரி மாவட்டத்தில் பழங்குடியின மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து வரும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த செய்தி தொகுப்பு, திருப்பத்தூர் மாவட்டத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப உதவியுடன் முன்மாதிரிகளை வடிவமைப்பதில் சாதனை புரிந்து வரும் கல்லூரி மாணவர்கள் குறித்து எமது திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. தருமபுரி மாவட்டத்தில் மலைவாழ் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் பழங்குடியின மக்கள் மாநில அளவில் 2% பேர் தருமபுரி மாவட்டத்தில் உள்ளனர். அதிலும் குறிப்பாக சித்தேரி, சிட்லிங் மலைப்பகுதிகளில் அதிக அளவில் பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இங்கு வாழும் பழங்குடியின மக்களுக்கான அடிப்படை வசதிகளை மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து மேம்படுத்தி வருகிறது. பாப்பிரெட்டிப்பட்டி வட்டத்தில் உள்ளது சித்தேரி முதல்நிலை ஊராட்சி. இங்கு அரசநத்தம், கலசப்பாடி ஆகிய பழங்குடியின கிராமங்கள் உள்ளது. இந்த கிராமங்களுக்கு சாலை வசதி இல்லாமல் கரடுமுரடான மலைப்பாதைகளில் பல ஆண்டுகளாக சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு மேல் நடந்தும் சில ஆண்டுகளாக அந்த மலைப்பாதைகள் செம்மைப்படுத்தப்பட்டு இருசக்கர வாகனங்களிலும் பயணித்து வந்தனர். சாலை வசதி இல்லாத காரணத்தால் அந்த கிராமங்களின் அடிப்படை கட்டமைப்புகள் மற்றும் சுகாதார வசதிகள் மேம்படுத்துவதில் பல்வேறு சிரமங்கள் நீடித்து வந்தது. அதுவும் குறிப்பாக வாசாத்தியில் இருந்து கலசப்பாடி செல்லும் மலைப்பாதையின் நடுவில் மழைக்காலங்களில் காட்டாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடும். அதுபோன்ற நிலைகளில் அங்கிருந்து வரும் மக்களின் நிலை பெரும் ஆபத்துக்கும் மற்றும் பரிதாபத்திற்கும் உரியதாக இருந்தது. இந்த மலைப்பாதையில் செங்குத்தான மலைகளும் அபாயகரமான வளைவுகளும் கொண்ட பகுதியாகும். இதனால் 1500 குடும்பங்கள் வசிக்கக்கூடிய கலசப்பாடி மலைவாழ் கிராம மக்கள் தங்களது விளைநிலங்களில் விளையக்கூடிய பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கும் மற்றும் தினசரி வேலைகளுக்கு அரூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளுக்கு சென்று வருவதற்கும் உடல்நிலை சரியில்லை என்றால் மருத்துவமனைக்கு செல்வதற்கும் மிகவும் சிரமப்பட்டு வந்தனர். இந்நிலையில் அரசு சாலைகளை மேம்படுத்தி புதிய தார் சாலை அமைக்கும் பணிகளை நிறைவேற்றியுள்ளது. மேலும் காட்டாற்றின் குறுக்கே பாலம் அமைத்து சாலை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இது அப்பகுதி மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. அதனைத் தொடர்ந்து மினி பேருந்து திட்டத்தின் கீழ் அரூரில் இருந்து கலசப்பாடிக்கு அண்மையில் மினி பேருந்து சேவை கொடியசைத்து தொடங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரே சதீஷ் பங்கேற்றனர். சாலை வசதியுடன் மினி பேருந்து வசதியும் தங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தொடர்ந்து அரூரில் இருந்து அரசு பேருந்தை இயக்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். மீனா, நாங்க கலசப்பாடில இருந்து வரோம். எங்களுக்கு ரொம்ப நாளா வருஷத்துலவே ரோடு வசதி இல்லாம இருந்துச்சு. ஆனால் இப்போ ரோடு போட்டு பஸ் விட்டுருக்காங்க. இன்னைக்கு தான் இதுலேருந்து நாங்கள் கஷ்டமெல்லாம் தீரோம்னு நினைக்கிறோம். முன்னெல்லாம் மாசமாக இருக்கிறவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் போக முடியாத நடந்து பார்த்து தான் போகணும். அப்புறம் ரொம்ப உடம்பு சரியில்லாதவங்களாம் நிறைய பேர் இந்த காட்டு வதிலே பிரசவம் ஆயிரும். ரொம்ப அவதியாக இருந்துச்சு. இதுக்கு மேலே அந்த பிரச்சனையெல்லாம் தீரும் அப்படின்ற இதில் நல்லா இருக்கும். இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கரடுமுரடான மலைப்பாதையில் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் பயணம் மேற்கொண்ட அரசநத்தம், கலசப்பாடி மக்களுக்கு அரசின் திட்டங்களால் தற்போது சாலை வசதியும் மினி பேருந்து வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தனியார் கல்லூரியில் நடைபெற்ற தேசிய அளவிலான யோசனைகள் மற்றும் முன்மாதிரிகளை காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சியில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் உதவியால் முன்மாதிரிகளை வடிவமைத்து கல்லூரி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. மருத்துவம், உற்பத்தி, பகுப்பாய்வு, வாடிக்கையாளர் சேவை போன்ற அனைத்து துறைகளிலும் வேகத்தையும் துல்லியத்தையும் அதிகரித்து மனித தவறுகளை குறைத்து புரட்சியை ஏற்படுத்தி வருகிறது செயற்கை நுண்ணறிவு. அனைத்து துறைகளிலும் பல்வேறு முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் மூலமாக புதுப்பித்துக் கொண்டே வரும் நிலையில் தற்போதைய மாணவர்கள் தங்களது புதுமையான யோசனைகளை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப உதவியுடன் முன்மாதிரிகளை வடிவமைப்பதில் பெரும் சாதனைகளை புரிந்து வருகின்றனர். வாணியம்பாடி தனியார் கல்லூரியில் நடைபெற்ற தேசிய அளவிலான யோசனைகள் மற்றும் முன்மாதிரிகளை காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சியில் தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து பங்கேற்ற கல்லூரி மாணவர்கள் தங்களது படைப்புகளை ஆர்வமுடன் காட்சிப்படுத்தி செயல் விளக்கம் அளித்தனர். மருத்துவம், விவசாயம் போன்ற அத்தியாவசிய துறைகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பல்வேறு முன்மாதிரிகளை வியக்கும் வண்ணம் காட்சிப்படுத்தி இருந்தனர். பொதுமக்களின் அன்றாட தேவைகளை மையப்படுத்தி தங்களது யோசனைகளுக்கு உயிர் கொடுத்து முன்மாதிரிகளை வடிவமைத்து இருப்பதாக கல்லூரி மாணவர்கள் தெரிவித்தனர். நாங்க கிரியேட் பண்ணிருக்க ப்ராஜெக்ட் பேரு ரைட் கார். இது 2 வீலர்ஸ்ல ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இறந்து போறவங்கள காப்பாற்றுறதுக்காக கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட்.
டூ வீலர்ஸ்ல ஆக்சிடென்ட் ஆகுறப்போ அந்த இம்பாக்ட் யூஸ் பண்ணி ஜிபிஎஸ் மூலமா லொகேஷன் ஆக்சஸ் பண்ணி பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ்க்கும் மெசேஜ் சென்ட் பண்ணும். வெர்டிக்கல் ஃபார்மிங் மெயினாக இப்போ நம்ம சிட்டிஸில் நிறைய வேஸ்டேஜ் வாட்டர் இருக்கிறதுனால அதை ஃபில்டர் பண்ணி அதை அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணி அது மூலிமா விவசாயம் பண்ணி காய்கறிகள் அது மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் எங்களோட மெயின் தீம். முழுக்க சோலார் மூலிமா தான் ரன் ஆகும். இதனால் எலக்ட்ரிக் பவரை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அண்டு கம்யூனிகேஷன் இது ஃபுல்லாக ஆட்டோமேஷன் ஏஐ யூஸ் பண்ணி அதுவாகவே எந்த டெம்பரேச்சரில் எப்போ வாட்டர் ஆன் பண்ணணும் எப்போ ஆஃப் பண்ணணும் அதுவாக டிசைட் பண்ணி அதுவும் ஆன் பண்ணிக்கும். இது மேனுவல் மோட் எதுவும் தேவையில்லை. அண்ட் சேட்டிலைட் வந்து இது ஃபியூச்சருக்காக இப்போ சம் ரூரல் ஏரியாஸில் இன்டர்நெட் வராதனால எல்லா இடத்துக்கும் வர மாதிரி சேட்டிலைட்டை யூஸ் பண்ணி கம்யூனிகேஷன் பண்ண தான் இந்த சேட்டிலைட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஸ்மார்ட் ஹோம் ஆட்டோமேஷன். நம்ம வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் நம்ம லைட் ஃபேனை இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது எங்களோட தனியாக ஆப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் மூலமாகவே ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் வந்து எவ்வளோ வந்து கரண்ட் பில் வருது, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ டெஃப்ட், சப்போஸ் உங்கள் வீட்டு கரண்ட் பில் நீங்கள் தான் யூஸ் பண்ணுறீங்களா அதெல்லாம் சொல்லி செக் பண்ணிக்கலாம். மக்களின் தேவைகள், இளைஞர்களின் யோசனைகள் மற்றும் தொழில்நுட்பம் இணையும் போது வெளிப்படும் கண்டுபிடிப்பு செயல் வடிவம் பெறும்போது வருங்கால தலைமுறை மென்மேலும் வளமாக அமையும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் நீர் பாதுகாப்பு நம் அனைவரின் கடமை என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். புதுதில்லி விஞ்ஞான் பவனில் இன்று நடைபெற்ற நீர் மகோத்சவ் 2026 நிகழ்ச்சியில் பங்கேற்று குடியரசுத் தலைவர் உரையாற்றினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 22வது தவணைத் தொகையை நாளை மறுநாள் விடுவிக்க உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அசாம் மாநிலம் குவஹாத்தியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலும் சுமார் 9.5 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு 18,640 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். கேரளம் மாநிலத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்துள்ள ரயில்வே திட்டங்களால் அம்மாநிலம் வளர்ச்சி பெறும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மராட்டிய பேரரசர்களில் ஒருவரான சத்ரபதி சம்பாஜி மகாராஜின் நினைவு தினத்தையொட்டி மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தர்மத்தையும் சுயராஜ்யத்தையும் பாதுகாப்பதற்காக உயிர் நீத்த அவரது துணிச்சல் மிக்க வீரத்திற்கு தலை வணங்குவதாக கூறியுள்ளார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பங்களித்த இந்தோனேஷிய தூதர் திருமதி இனா கிருஷ்ணமூர்த்திக்கு கிழக்கு பிராந்தியத்திற்கான வெளியுறவுத்துறை செயலர் திரு பி குமரன் நன்றி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய தூதரை வழியனுப்பும் வகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஆசியான் நாடுகளின் தூதர்களும் பங்கேற்றதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.